ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேபிளை அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த கேபிள் எதுக்குன்னா, லாஸ்ட் டைம் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ஐபேடும் டிடிஎக்ஸும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் ஓடிஜி கேபிள் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த கேபிள் வந்து ஓடிஜி இல்லாமலேயே டேரெக்டாக டைப் சி டு பிரிண்டர் சைடில் சொருகிற மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பேடில் சொருவோம், இதை வந்து நம்ம ஐபேடில் சொருவோம். அப்போது ஈஸியாக ஓடிஜி இல்லாமலே டேரெக்டாக ஒரே கேபிளில் கனெக்ட் ஆகும். எங்கே போனாலும் அந்த ஓடிஜி கேபிள் ப்ளஸ் யூஎஸ்பி கேபிள் அதுக்குன்னு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பிரிண்டரில் திருப்பி வேலை செய்யணும்னா அந்த கேபிள் எடுத்து பிரிண்டருக்கு போட வேண்டியதாக இருக்குது. சரி, செப்பரேட்டாக இதுக்குன்னு ஒரு கேபிள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபிள் அமேசானில் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரேட்டும் ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த பாக்ஸை நம்ம பிரித்து பார்க்கலாம். உள்ள பாக்ஸில் வேறு எதுவும் கொடுக்கல, இல்லை வேறு எதுவும் இல்லை. பாக்ஸில் வெறும் இந்த கேபிள் இருக்குது. இந்த கேபிளை நம்ம ஐபேட்லையும் டிடிஎக்ஸ்லையும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதில் 2 வோல்ட் அப்படின்ற ஒரு போர்ட்டில் சொருகிடணும். இதில் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது M12 டச் கனெக்ட் ஆகிடுச்சு. சூப்பர், கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எதனா டோனை லோட் பண்ணி பார்ப்போம். மாறுது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் அப்புறம் போக்குறவர் டோன் மாற்றின உடனே இங்கே மாறிடுச்சு. அப்புறம் போக்குறவர் பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள். ஓகே, அப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த கேபிள் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஓடிஜி போட்டு திருப்பி யூஎஸ்பி போட்டு டபுள் கேபிள் நம்ம யூஸ் பண்ணுறதுல இதுக்குன்னு நம்ம செப்பரேட்டாக ஒரு கேபிள் வச்சுட்டா நல்லாயிருக்கும். நல்லா இந்த கேபிள் நல்லா லென்த்தாகவும் இருக்குது. எப்படியும் ஒரு 3 மீட்டர் இருக்கும். இது பிரைடட் கேபிள் சொல்லுவாங்க, அந்த கேபிள் தான் இது. குவாலிட்டி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த முனையிலையும் நம்மளுக்கு கட் ஆகாத மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது, ரேட்டும் கம்மியாக இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம டோன் எடிட் பண்ணுறது என்ன பண்ணுறதும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேபிளை இதுக்குன்னு நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் எடிட்டிங் வீடியோ எப்படி டோன்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது அந்த வீடியோவும் வரும். அது நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போட்டிருப்பேன். இது பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.